ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்ல ஜாயின் பண்ணதுக்குற எல்லாருமே உங்க குரூப்ல ஐ ஜாயின் மீட்டிங் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபீட்பேக் கொடுக்க போறவங்க ஸோ நீங்க என்ன ரிலேட்டடா ஃபீட்பேக் கொடுக்க போறீங்களோ அதை ரீநேம் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். இந்த மீட்டிங்ஸ்க்கு எல்லாருமே ரிமைண்டர் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிமைண்டர் கொடுக்கும்போது உங்களோட டீம்ல நியூ ஜாயினர்ஸ் பைலட் பேட்ச்ல இருக்கவங்க அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க. அவங்க இன்னும் வரல அப்படின்னா உடனே வந்து கால் பண்ணி ரிமைண்டர் கொடுங்க. இந்த மீட்டிங் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கான ட்ரைனிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரைனிங் இது. இந்த ட்ரைனிங்ஸை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தியான ஒரு நாலேஜா இருக்கட்டும், இந்த பிசினஸ்ல ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஒரு மேஜர் பார்ட்டா இருக்கு, அது மூலியமா எத்தனை பேருக்கு லைஃப் மாறி இருக்குன்னு தெரியும். ஜாயின் பண்ணவங்க நீங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல வந்து ஐ ஜாயின் வித் நோட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கங்க. இந்த மீட்டிங்ஸ்ல யாரெல்லாம் பேசுறாங்கன்றத கவனிங்க. ஐ ஜாயின் போட மறந்துடாதீங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பார்ட்டிசிபேட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு மீட்டிங்ஸ் தான் நம்ம ஜாயின் பண்ணிட்டுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜாயின் பண்ண எல்லாருமே ஐ ஜாயின் போட்டீங்கன்னா தான் சிஸ்டம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். அதனால ஜாயின் பண்ணவங்க இது வரைக்கும் ஐ ஜாயின் போடணும்னா ஐ ஜாயின் போடுங்க.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீட்டிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி ஒன். என்னோட நேம் ஆண்டனி ஜார்ஜ், இந்த விஷயத்தில் டைமண்ட் டைரக்டரா இருக்கேன். இன்னைக்கான இந்த மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டேயோடைய ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங். இதுக்கப்புறம் எல்லாருமே ட்ரைனிங் கவனிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ட்ரைனிங்ஸ் மூலியமா நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண போறோம். எவ்ரி ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம பிசினஸ் பண்றதுக்கான ஒரு லேர்னிங் ட்ரைனிங் தான். இதை நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாலும் எல்லாருக்குமே நியூ திங் தான். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப எல்லா ட்ரைனிங்ஸுமே வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்ற அந்த மெத்தட்ஸ் இருக்கும். ஆனா பேச போற எல்லாமே டிஃப்ரெண்ட் வேர்ட். அதே மாதிரி இந்த மீட்டிங்ஸ்ல யாரெல்லாம் இப்போ ஒரிஜினல் லிங்க்ல இருக்கீங்களோ உங்களால பேச முடியும். மத்தவங்க ஸ்கிரீன் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க லைவா இல்லையா? அப்போ ஒரிஜினல் லிங்க்ல இருக்கிறவங்க எனக்கு வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு, ஸ்கின்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இல்ல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தேன், அதாவது சோப்பு, ஷாம்பு, பிரஷ், டீ தூள், காஃபி தூள், ஃப்ளோர் கிளீன் பண்றது, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன், அது நல்லா இருக்கு. இல்லைன்னா அக்ரி, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் யூஸ் பண்ணியிருந்தேன், மத்தவங்களுக்கு இது சொன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்குங்க. அந்த மாதிரி வந்து நீங்க சொல்லும் போது இது வரைக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி. அப்ப இந்த விஷயம் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரிஜினல் லிங்க்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு உங்களோட நேம்க்கு முன்னாடி ஹெல்த் சப்ளிமெண்ட்னா ஹெச்எஸ்ன்னு போட்டுக்குங்க. அது மட்டும் இல்ல, அக்ரினா அக்ரின்னு போட்டுக்குங்க, ஸ்கின்னா ஸ்கின் அப்படின்னு போட்டுக்குங்க. மேபி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்னா எஃப்எம்சிஜி அப்படின்றத போட்டுக்குங்க. அப்படி யாரெல்லாம் நீங்க இருக்கீங்களோ அவங்க மட்டுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மீட்டிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட் ஃபீட்பேக்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. அப்படி அது கொடுக்கறது எல்லாமே யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு சேர்ந்துதான் அந்த ஃபீட்பேக் அப்படின்றது. இது எல்லாமே அவங்களோட ஓன் ஒப்பீனியன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எல்லாமே அவங்களுடைய ஃபீட்பேக்ஸ். அதாவது எப்படின்னா அவங்க யூஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை தான் ஷேர் பண்றாங்களே தவிர இந்த ப்ராடக்டை படிச்சுட்டு வந்து ஷேர் பண்ணல. அதனால இங்க இருக்கவங்க, இந்த மீட்டிங்ஸ் கவனிக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்றது மூலியமா நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கலாம். ஏன்னா வெஸ்டேல கிட்டத்தட்ட 350 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஒரு டைம் ஒரு 10 ப்ராடக்ட் வாங்குவீங்க, 20 ப்ராடக்ட் வாங்குவீங்க, அடுத்த டைம் வேற டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வாங்குவீங்க. ஆனா அது எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரே மீட்டிங்ல சொல்லிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? அதனால எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல, 29ஆம் தேதி செப்டம்பர், இப்ப நம்மளுக்கு வந்து டே பிஃபோர் டே ஆஃப்டர் டுமாரோன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருப்பூர் ரகு சார் இருக்காங்க இல்லையா? அவங்க டிஎல்சிபில வந்து காலையில 10 மணிக்கு ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் இருக்கு. யாராவது திருப்பூரை சுத்தி ஒரு 200 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா போய் ட்ரை பண்ணுங்க. காலையிலேயே ஒரு 10 மணிக்கு நடக்க சரவண் சரம் வருவாங்க. நிறைய அந்த ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜஸ்ட் ஒரு அப்டேட் இது. யாரெல்லாம் உங்க டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சொல்லலையோ சொல்லி அவங்களுக்குலாம் ஃப்ரீ டிக்கெட் தான், இது ஃப்ரீ என்ட்ரி தான். நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இந்த மீட்டிங்ல பேச போறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஓகேங்களா? ஒரு ஒரு கேட்டகரிஸ்லயுமே உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல அன்மியூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேங்களா? ஒரு 1 or 2 டைம்ஸ் ஆச்சு கொடுக்கப்படும். அதை அன்மியூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைரக்டாவே நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். வாய்ஸ் கேக்குதான்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா வாய்ஸ் கேக்குது அப்படின்னா நானே உங்களுக்கு வாய்ஸ் கேட்கலன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். அதனால ஃபர்ஸ்ட் உங்க நேம், அப்ளைனோட நேம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் நீங்க வாங்கியிருந்தீங்க, எவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, எப்படி யூஸ் பண்றீங்க, இந்த மெத்தட் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா மத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஒருத்தருமே ஷார்ப்பா ஷேர் பண்ண ஆரம்பிங்க. முதல்ல நான் அன்மிட் கொடுக்கறது ஹெல்த் சப்ளிமெண்ட்ல ஸ்ரீதேவி சிஸ்டர் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கு. நீங்க பேசுங்க. ஓகேங்க பிரதர், தேங்க்யூங்க பிரதர். ஹாய் டீம், திஸ் இஸ் ஸ்ரீதேவி. ஸோ என்னோட அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் இளையராஜா பிரதர், டைமண்ட் டைரக்டர் ஜெனிஃபர் சோஃபிஸ்டர், ஆண்டனி பிரதர். ஸோ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன் நம்மளோட வெஸ்டேஜ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி. பிரதர் எனக்கு கோஹோஸ்ட் கொடுக்குறீங்களா? ஷூர் சிஸ்டர், கொடுக்குறேன். நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷமாவே பிசிஓடி ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ வந்து அதனால அதோட இது காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் இது வந்து என்னோட இப்போ எனக்கு 31 வயசு ஆகுது. இது என்னோட 22 வயசுல எனக்கு டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். என்னோட ஓவரிஸ்ல வந்து நீர்க்கட்டி இருக்கிறதுக்கான ப்ரூஃப் இது. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாவே இந்த ப்ராப்ளம்னால என்ன ட்ரீட், குழந்தையும் வந்து 2 குழந்தை அபார்ஷன், 3வது குழந்தை ஐயூஐ பண்ணி தான் எனக்கு
பேபி ஃபார்ம் ஆச்சு. என் பையனுக்கு 9 வயசு ஆகுது. ஸோ நான் வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமே வந்து இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சின்சியரா எடுத்தேன். இது வந்து கம்மி தான். இன்னும் இது வந்து பழைய ஃபோட்டோ இன்னும் நெறைய நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு 6 மந்த் வந்து பிசிஓடிக்காகவே நான் கேனோடர்மா, ஆம்லா, சத்தாவரி மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபிளாக்ஸ் ஆயில், ஸ்பைருலினா, அதுக்கப்புறம் வந்து ஆம்லா இதெல்லாம் நான் எடுத்துட்டு இருந்தேன். கரெக்ட்டா வந்து மேம் சொன்ன மாதிரியே, சொன்ன அளவுல கரெக்ட்டா நான் எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு 45 டேஸ் அந்த மாதிரி அ பீரியட்ஸ் ஆயிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து ஒரு 2 மாசம் பீரியட்ஸ் ஆகல. என்னன்னு தெரியலையே! பீரியட்ஸே ஆகலையே! அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் மத்த செக்கப்லாம் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் செக்கப் பண்ணி பார்க்கும்போது, நான் பிரெக்னன்ட்டா இருந்தது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. 10 வருஷம் ஆகுது என்னோட குழந்தைக்கு. ஸோ இது வந்து இப்போ எடுத்த ரிப்போர்ட் பாருங்க. 18 செப்டம்பர் 2024. ஸோ இது என்னோட குழந்தை. ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. இது நம்பவே முடியல. எனக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அவ்ளோ அ டேட் குடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு இர்ரெகுலர்னால எனக்கு 2 வாரம் தள்ளி தான் இது பேபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ என்னோட எல்எம்பி பார்த்தீங்கன்னா, எல்எம்பி பிரகாரம் 12வது வாரம். ஸோ ஆனா பேபி ஃபார்ம் ஆன இது பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப 10வது வாரம் நடந்துட்டுருக்கு. அ என்ன நான் சொல்ல வரேன்னா, நான் இதுல எவ்ளோ விஷயங்கள் வந்து நடுவுல இங்கிலீஷ் அலோபதி மெடிசனோ, சித்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட இது செலவு பண்ணியிருப்பேன். ஸோ நான் வெஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மேடமோட இவங்க ஜெனிஃபர் சோஃபியா சிஸ்டர் அவங்க கிட்ட தான் நான் கேட்டேன். எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு. நான் என்னலாம் சிஸ்டர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கேனோடர்மா வந்து ஒரு நாளைக்கு 3 சாப்பிட்டதுக்கப்புறம், அதே மாரி சத்தாவரி மேக்ஸ் 3 வேளையும் சாப்பிட்டதுக்கப்புறம், ஆம்லா வந்து காலையிலயும், நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம், ஆலோவேரா சாப்பிடறதுக்கு முன்னாடி காலையிலயும், நைட்டும் எடுத்துக்கிட்டேன். ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து 2 காலையில சாப்பிட்டதுக்கப்புறம் 1, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 1. அதே மாதிரி என்னோட உடம்பும் வந்து ரெடியூஸ் ஆச்சு. கொஞ்சம் ஃபேட்டா இருந்த மாரி இருந்துச்சு. ஃபிளாக்ஸ் ஆயில் இது மாரி எடுத்துட்டு இருக்கும்போது, என்னோட உடம்பும் ரெடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆயிட்டே இருந்தது. திடீர்னு ஆகவே இல்லையே! ஆனா வாமிட்டிங் அந்த மாரி எந்த ஒரு சிம்ப்டம்ஸும் இல்ல. மயக்கம் மட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. சரி பயந்துகிட்டு 2 மாசம் ஆயிருச்சு. ஆனா பீரியட்ஸ் ஆகலையே! என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டல் போம்போது, பேபி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கெல்லாம் அவ்ளோ சந்தோஷம், அவ்ளோ ஆச்சரியம். வீட்ல எல்லாருக்குமே வந்து, இது வந்து எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்ளோ ஹேப்பியா இருக்கு. இத வந்து சொல்றதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த கார்டு பார்க்கும்போது நான் அழுதுட்டேன். ஆக்சுவலா வந்து இது எனக்கு 4வது குழந்தை. அ இதுக்கு முன்னாடி வந்து எவ்ளோ தடவ பார்த்துருப்பேன். ஆனா இந்த மாரி வந்ததே இல்ல. ட்ரீட்மெண்ட் பண்ணி, இன்ஜெக்ஷன் பண்ணி, முட்டைய வளர வச்சு, ஒவ்வொரு நாளும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி, அந்த கஷ்டம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஒரு நார்மலா ஒரு இந்த மாதிரி வருதுன்னா, அது வெஸ்டேஜோட சப்ளிமெண்ட்ஸ்னால மட்டும் தான். கரெக்ட்டா எடுங்க. அம் அத எப்படி சொல்றது? என்ன சொல்றாங்களோ அதுபடி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இது நடக்கும். 10 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வரும்ன்றது எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் வெஸ்டேஜுக்கு ரொம்ப தேங்க் யூ சொல்லிக்கிறேன். அதே மாரி சோஃபியா சிஸ்டருக்கும் தேங்க் யூ சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களோட கைட்னஸ்னால தான் நான் இந்த மாதிரிலாம் எடுத்து எனக்கு இன்னைக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. தாராளமா யாருக்கு வேணாலும் சொல்லுங்க. பேபி இல்ல அந்த மாரி எவ்வளவோ லேக்ஸ் கணக்குல நான்லாம் செலவு பண்ணியிருக்கேன். பட் ஆனா ஒரு 6 மாசத்துல நான் பண்ண ஒரு இது வந்து என்னோட நீர்க்கட்டியும் சரியாயி, எனக்கே தெரியாம ஒரு பேபியும் ஃபார்ம் ஆயி, இதெல்லாம் நம்பவே முடியலைங்க. ஆனா இது நம்பி தான் ஆகணும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நான் இத சொல்றதுக்கு. நான் பிரதர்ட்ட சொன்னேன். நான் கண்டிப்பா ஃபீட்பேக் ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு டாக்டர் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு இது உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு. அதே மாதிரி நம்பி எடுங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். யாருமே ரேட்ட பார்க்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நெறைய இருக்கு. எந்த ஒரு பக்க விளைவும் இல்ல. இதுதான் ப்ரூஃப். இத விட வந்து நான் எப்படி ப்ரூஃப் பண்றதுன்னு தெரியல. இது என்னோட ஓல்டு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் இருக்கு. ஸோ ஓகேங்களா? அதனால இதுதான் ப்ரூஃப். நம்பி எடுங்க. நல்லா இருங்க. அம் அலோபதி மெடிசன்ல போய் இன்னைக்கு லேக்ஸ் கணக்குல ஃபெர்டிலிட்டி சென்டர்லலாம் குடுத்து செலவு பண்றதுக்கு, இந்த மாதிரி இயற்கையா எடுக்கும்போது நம்மளோட உடம்பும் மனசும் ஆரோக்கியமா இருக்கும். இது கூட பிசிக்கல் எக்சர்சைஸும் பண்ணி கூட யோகா அந்த மாரி பண்ணும்போது, ரொம்ப நல்ல ஹெல்த்தியான சாப்பாடுலாம் சாப்பிடும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லது நடக்கும். தேங்க் யூ. விஷ் யூ வெல்த். வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூங்க பிரதர்.
தேங்க்யூ சிஸ்டர், ரியலி கிரேட் சிஸ்டர். ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் ப்ரூஃபோட சிஸ்டர் காமிச்சிருந்தாங்க. இது எவ்வளவு இயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்காம இருந்தது. நம்ம வெஸ்டேஜோடைய மேனேஜ்மெண்ட் ப்ராடக்ட் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம லீடர் சஜஷன் கொடுத்திருந்தாங்க. அது மூலியமா சிஸ்டர் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா எடுத்திருக்காங்க. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது எல்லாருமே வந்து இந்த ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும். நம்பிக்கையோட தொடர்ந்து எடுத்தாங்க. சிஸ்டர் எவ்வளவு சப்ளிமெண்ட்ஸ் காமிச்சிருந்தாங்க, இது எல்லாமே எடுத்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க நிறைய சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி தொடர்ந்து எடுத்தாங்க. இன்னைக்கு வெஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெஸ்டேஜ் மூலியமா ஒரு கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய விஷயம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பா தேங்க்யூ சொல்லணும். கரெக்டுங்களா? இந்த மீட்டிங் யாரெல்லாம் லைவா என்னோட வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்க இருக்கக்கூடிய குரூப்ஸ்ல வந்து தேங்க்யூ வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணி நம்ம குரூப்ல போடுங்க. நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்களோ, எந்த குரூப்லாம் நீங்க ஐஜாயின் போட்டிருந்தீங்களோ அந்த குரூப்ல மட்டும் நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான விஷயம். கண்டிப்பா நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும் இல்லையா? அதனால இது வரைக்கும் யாராவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையில இருக்காங்க இல்லைன்றது தெரியாது, இந்த வீடியோஸை கூட கிராப் பண்ணி எடுத்து உங்கள்ட்ட ஸ்டேட்டஸ்ல வைங்க. யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ தயவுசெய்து கேட்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். அதனால நம்மளோட வெஸ்டேஜோட மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தேங்க்யூ சொல்ற விதமா நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எல்லாத்துலயும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சிஸ்டர், ரியலி கிரேட், சூப்பரா இருந்தது. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தினி சிஸ்டர் பேசுங்க. 8%. சிஸ்டர் அகைன் அட்மிட் பண்ணுங்க. ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். ஐ எம் நந்தினி. 8% லெவல்ல இருந்து எல்சிடி டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன் கோல்டு டைரக்டர் சண்முகலட்சுமி சிஸ்டர், டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர். நான் இன்னைக்கு பேச போற ஃபீட்பேக் சொல்ல போற ப்ராடக்ட் என்னன்னா அஷூர் பியூரிஃப்ளையிங் கிளென்சர் பிளஸ் டோனர் தான். இதுல வந்து சிசிடி ஆயிலும் ரோஸ் வாட்டரும் வந்து இருக்குது. இது வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். 2 மந்த்தா யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நல்லா க்ளோவாகவும் யூஸ் பண்ணும்போது பளிச்சுன்னு இருக்கு. லைட்டா கலரிங்கும் கொடுக்குது. இது யூஸ் பண்றது வந்து ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணா நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இதுதான் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுதான் நான் வந்து ஷேர் பண்ண விரும்பினேன். தேங்க்யூ, விஷ் யூ வில். தேங்க்யூ சிஸ்டர். ஸ்கின் ரிலேட்டட் ப்ராடக்ட் பத்தி ரொம்ப கிளியரா பேசியிருந்தீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நான் அட்மிட் கொடுக்கறது 16% கோபால், உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்க, பேசுங்க. ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். திஸ் இஸ் கோபால். நான் 16% லெவலில் இருக்கேன். என்னோட அப்ளைன் சார் வந்து டைமண்ட் டைரக்டர் பாலகிருஷ்ணன் சார். நான் வந்து ரைஸ் பிரான் ஆயிலை பற்றி சொல்ல போகிறேன். ரைஸ் பிரான் ஆயில் நான் வீட்டுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இதோட அதாவது நம்ம ஏதாவது வறுக்கும் போது பொரிக்கும் போது எண்ணெய் வந்து கம்மியாக தான் வந்து எடுக்குது. இதோட அந்த ஆவியாகும் நிலை வந்து அதிகமாக இருக்கு. உண்மையிலேயே உலக சுகாதார மையம் வந்து இதை அங்கீகரிச்சிருக்காங்க. அரிசியோட தவிட்டுல இருந்து இந்த ஆயில் எடுக்கிறாங்க. நம்ம பண்டைய காலத்துல முன்னோர்கள்லாம் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ எல்லாருமே அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க வாங்கிட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க நீங்கள் இந்த ஆயில் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, விஷ் யூ வெல். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பேசியிருந்தீங்க. நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னா, நார்மலா வந்து ஒரு 100 ருபீஸ்லயோ 150 ருபீஸ்ல ஏதாவது ஒரு ஆயில் வாங்கி யூஸ் பண்றீங்க. ஆனா உங்களோட ஆயில் காலத்துக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. வெஸ்டேயோட ஆயில் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அவங்களே இதை பரிந்துரை பண்றாங்க. இந்த ஆயில்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே. அப்ப நம்மளுக்கு வெஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு வந்து சேஃபா இருக்கணும், லாங் டேர்முக்கு நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நான் சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா வாங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா எக்கச்சக்க பேர் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட் நிறைய பேர் ஃப்ரீயா வாங்கிட்டு இருக்காங்க. நானும் எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 200 PV பண்ணிட்டு இருக்கேன். நான் 200 PV முடிச்சிட்டாலும் எனக்கு கிட்டத்தட்ட 500 ருபீஸ்க்கு 5000 ருபீஸ் கூப்பன் கிடைக்கும். அப்ப நான் என்னால வந்து 8 பாட்டில் ஆயில் வாங்க முடியும். கிட்டத்தட்ட எத்தனை லிட்டர்னு பாருங்க. ஒரு பாட்டில் வந்து 2 லிட்டர் இருக்கும். அப்ப 8 பாட்டில் நான் வாங்குறேன்னா 16 லிட்டர் எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது. எந்த இடத்துல கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இதுக்கு நீங்க 100 PV கன்சன்சிக்கு மேல பண்றீங்க, அதாவது 100 PVக்கு மேல பண்ணீங்கன்னா இந்த ஆயில் உங்களுக்கு எவ்ரி 4 மந்த்துக்கு 4 பாட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ப இது எல்லாருமே கன்சன்சி ஆஃபர் எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். தயவுசெய்து வாங்கி பாருங்க. இது வரைக்கும் நான் வாங்கலன்னா ஒரு டைம் வாங்கி பாருங்க. ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எங்களை சார்ந்தவங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க மந்த்லி. அப்ப தாராளமா அதை யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா
உங்களோட லைஃப்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஆயுள் காலம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது வந்து அக்ரில ஜெர்னலிஸ்டர் பேசுங்க. தேங்க்யூ பிரதர். கோஹோஸ்ட் கொஞ்சம் கொடுங்க பிரதர். ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். ஜனனி ஸ்டார் டைரக்டர். என்னோட அப்ளைன் யூஸ்வரி ஜெயப்ரியா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து ஸோ கொஞ்சம் பிளேஸ்லாம் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுண்டக்காய் செடின்னு சொல்லிட்டு நட்டு வச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். பார்த்துருப்பீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு செடி தான். ஓகேங்களா? நான் இதுக்கு வந்து நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் வந்து என்ன யூஸ் பண்ணேன்னா அக்ரி 82 மட்டும்தான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, ஒரு சில லீஃப் எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லோ கலரா இருக்கும். நான் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டேன். இப்போ நீங்க வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா நமக்கு 1 லிட்டருக்கு வந்து ஒரு 2 ml எடுத்துக்கிட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ அந்த கணக்குக்கே வந்து எல்லாருமே கரெக்டா எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து டோசேஜ் கொஞ்சம் அதிகமாயிட்டாலுமே வந்து செடி எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லோ கலர்ல வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால கொடுக்குற அளவு வந்து கரெக்டா கொடுங்க. நான் சும்மா வந்து ஜஸ்ட் வீட்டு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எக்ஸஸாவே மிக்ஸ் பண்ணி அப்படியே லைனா எல்லா செடிக்குமே கொடுக்கும்போது கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு செடியில தான். ஸோ அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க, கொத்து கொத்தா அப்படியே ஃபுல்லா அங்கங்க பாத்தீங்கன்னா கொத்து கொத்தா இருந்தது. ஸோ பாருங்க எவ்வளவு சுண்டக்காய் சொல்லிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா ஈவனா இருக்கு, ஒரே கலரா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து மண்டே பறிச்சது. ஸோ இன்னைக்கு காலையில தான் நான் இப்போ ட்ரைனிங்க்கு முன்னாடி தான் போட்டோ கூட எடுத்தேன். பட் அன்னைக்கு பறிக்கும் போது எல்லாமே அப்படியே பெருசு பெருசா இருந்தது. இந்த 2-3 டேஸ்ல கொஞ்சம் சைஸ்மே ஸ்மால் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்மளோட அக்ரி 82 மட்டும்தான் கொடுத்துருந்தேன். ஸோ நல்ல ரிசல்ட். ஒரு செடியில வந்து இவ்வளவு வந்திருக்குன்னா ஸோ கண்டிப்பா வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஸோ அக்ரி லேண்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க, யூஸ் பண்ணணும், கொஞ்சம் பயமா இருக்கு ரிசல்ட் எப்படி வரும் அந்த ஒரு தயக்கம்லாம் வேண்டாம். ஸோ கரெக்டா வந்து நீங்க லீடர்ஸ் கிட்ட எந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி குவான்டிட்டியில வந்து கொடுக்கணுன்ற அளவை வந்து நீங்க கேட்டுட்டு ஸோ கரெக்டா வந்து யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்ன்றது சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்து இங்க ஈல்ட் எடுத்து ரிசல்ட்டுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பிரதர் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, விஷுவல். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. பார்க்கும்போதே எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாவும் அழகாவும் இருக்கு. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அக்ரி ப்ராடக்ட் நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு தயங்குறாங்க. ஆனா சிஸ்டர் யூஸ் பண்ணி ரிசல்ட் அப்படின்றத லைவாவே காமிச்சிருந்தாங்க, எல்லாருமே பாத்துருந்தாங்க இல்லையா? ஆனா இவ்வளவுலாம் பார்த்தது இல்லை. ஏன்னா இந்த மரத்தை, இந்த சுண்டக்காய் மரத்தை நம்ம பார்த்திருப்போம். ஆனா கொத்து கொத்தால ரொம்ப அதிகமா ரொம்ப இதாகாது. ஆனா நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து அதுக்கு தேவையான சத்து போகுது இல்லையா? அதனால இது வரைக்கும் லேண்ட் வச்சிருக்கவங்களும் சரி, இல்ல மாடி தோட்டம் வச்சிருக்கேன், இல்ல 2-3 பாட் தான் வச்சிருக்கேன், அப்படி பாட்டே வைக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 பாட் வச்சிருக்கீங்க, அதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஏதாவது நீங்க ஈல்டு எடுக்க முடியும். சின்ன சின்ன செடிக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல பெரிய பெரிய 1 ஏக்கர் 2 ஏக்கர் அதாவது மேபி இதை பத்தி நீங்க தெரியல அப்படின்ற பட்சத்துல உங்களோட அப்ளைன்ட் கவுன்சிலிங் பண்ணுங்க. சரிங்களா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அக்ரில வந்து ஒரு மேசிவ் ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பா பார்க்க முடியும். தாராளமா யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் பிரான்ஸ் டைரக்டர் நவீன் பேசுங்க. தேங்க்யூ சார். டீம் குட் மார்னிங். நவீன், பிரான்ஸ் டைரக்டர். என்னுடைய அப்ளைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர், டைமண்ட் டைரக்டர் மீனாஸ்டர், கோல்டு டைரக்டர் திவ்யாஸ்டர். நான் ஆர்சி டீம்ல இருந்து பேசுறேன். நான் இன்னைக்கு வந்து ஹெச்எஸ்ல என்ன சொல்ல போறேன்னா, நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கண்ணு லைட்டா தெரியல, தூரத்துல இருக்குது எதுவுமே பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஐ சப்போர்ட் கேப்சூல் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். 2 months பிஃபோர் நான் சஜஸ்ட் பண்ணேன். ரொம்ப சூப்பரா வந்து அவங்களால தூரத்துல இருக்க ஃபர்ஸ்ட் பார்க்கவே முடியாது, ரொம்ப மங்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப சூப்பரா வந்து ரொம்ப தூரத்துல இருந்தாலும் லைட்டா தெரியுது. பட் வந்து அந்த பிரைட்னஸ்ன்றது இருக்கு. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா துளசி டிராப்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க வந்து அவங்க பாப்பாக்கு 2 years பேபி இருக்கு. அவங்க வந்து மீன்ஸ் கோல்டு அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டி கோல்டு வந்துடும் பாப்பாக்கு, 2 years ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து வெஸ்டி ப்ராடக்ட் வந்து துளசி டிராப்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களுமே வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து அவங்க தெரிஞ்சவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து கண்டிப்பா உங்க வீட்லயும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வாங்கி பண்ணி பாருங்க. ஏன்னா
கோல்ட் ஆகட்டும் இருமல் ஆகட்டும் கண்டிப்பா வந்து நம்மளுடைய துளசி டிராப்ஸ் ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபுல் அண்ட் ஃபுல் 5 டைப்ஸ் ஆஃப் துளசி வச்சுதான் அந்த டிராப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ விஷுவல். தேங்க்யூ நவீன். ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் பத்தி ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஓகேங்களா? நவீன் யூஸ் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து நானுமே ஐ திங்க் ஒரு 3-4 பாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் நீட் இருக்காது, கண்டிப்பா பக்கத்துல யாராவது கேட்கும் போதும் நம்ம கொடுப்போம் இதை. ஓகேங்களா? அதனால தயவுசெய்து இந்த ப்ராடக்ட் வாங்க. ரொம்ப கம்மி ரேட், 175 ருபீஸ்க்கு ரொம்ப நாள் வரும் இந்த ப்ராடக்ட்லாம். இதுவே நீங்க கோல்டு வந்து நீங்க அடிக்கடி டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னா அந்த ஃபீஸே 2000 3000 பே பண்ணிருப்பீங்க. இட்ஸ் நீங்க வந்து மேபி அதை அக்குமுலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லயும் இது வரைக்கும் இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்போவாச்சும் ஒரு நோட் எடுத்து எழுதி இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நெசசரியான ஒரு ப்ராடக்ட் நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வந்து உங்களோட ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பிரான்ஸ் டைரக்டர் சர்மில் சிஸ்டர் பேசுங்க. பிரதர் கொஞ்சம் கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. ஹாய் லீடர்ஸ், குட் மார்னிங். ஷர்மிலி, பிரான்ஸ் டைரக்டர் MDVT. ஸோ என்னோட அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் டைரக்டர் ஆஷா சிஸ்டர் அண்ட் UCD ஜெயப்ரியா சிஸ்டர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஸோ நம்மளோட வெள்ளினோல இருக்கிற லிக்விட் லிப்ஸ்டிக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டோம். பட் நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி எனக்கு லிப்ஸ்டிக் நிறைய நான் பார்த்துட்டு எனக்கு அதை யூஸ் பண்ணணுன்ற ஒரு தாட் இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் நான் டேரக்டர் மீட்டிங் போகும்போது என்னோட அப்ளைன்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலே என்னோட ஃபேஸுக்கு நல்லாவே சூட் ஆயிருந்தது. அண்ட் அகைன் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, சரி நம்ம கண்டிப்பா இந்த பர்ச்சேஸ்ல ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாசம் இந்த கம்மிங் மந்த் நான் பர்ச்சேஸ்ல 2 ஷேட் போட்டிருந்தேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூடு ஷேடும் அண்ட் இதே பிங்க் ஷேடும் நான் போட்டிருந்தேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நான் இப்போ ஒர்க்கிங் பிளேஸ்ல நான் அதை போடும்போது என் கூட ஒர்க் பண்றவங்களும் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்க, நீங்க மார்னிங் போட்டா ஈவினிங் வரைக்கும் இருக்கு, ஸ்டேயா இருக்கு அண்ட் ரொம்ப லைட்டா இருக்கு, டார்க்கரா இல்ல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்டா இருக்கு. தேங்க்யூ பிரதர், விஷ் யூ வெல். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நிறைய பேர் உமன்ஸ் கண்டிப்பா இருப்பீங்க இல்லையா? இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி இங்க ஏதாவது நீங்க காஸ்மெட்டிக்கா யூஸ் பண்ணல அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா சில பேர் காஸ்மெட்டிக் இன்னும் யூஸ் பண்ணாம இருப்பீங்க. இப்போ சிஸ்டர் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வெளியே ஏதாவது பிராண்ட் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்கு. எல்லாமே நீங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாம உங்க ஸ்கின்ல எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்ம வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா தாராளமா ஒரு டைம் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் நான் அன்மிட் கொடுக்கறது FMCGல இருந்து சமுதை உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன். ஹாய் டீம், குட் மார்னிங். ஹாய் சார், வாய்ஸ் கேட்குதா சார்? வாய்ஸ் ஆடிபிள், பேசுங்க சார் தொடர்ந்து. 8% லெவல் காமிட்டா யூனிட்டி 3.0. என்னோட அப்ளையன்ஸ் சிந்துகா 12% சிந்துகா சிஸ்டர், 12% சோஃபியா சிஸ்டர் அண்ட் பிரான்ச் டைரக்டர் லாவண்யா சிஸ்டர். நான் கொடுக்க போகிற ஃபீட்பேக் வந்து ஹைவேஸ் அல்ட்ரா டிடர்ஜென்ட் பவுடர் சார். இது வந்து லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஊற வச்சு துணி சோப்பு போடவே தேவையில்லை சார். அப்படியே ஊற வச்சு துவைச்சாலே நல்லா கிளியராக நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு, எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சிஸ்டர் இந்த ப்ராடக்ட் பத்தி. ஏன்னா இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியே நம்மளுக்கு டிடர்ஜென்ட் பவுடர்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்குதுன்னு நினைப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய ப்ராடக்ட்க்கும் வெளியே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. இங்க வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கம்மி குவான்டிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஷர்ட்டோ இல்ல நீங்க எது யூஸ் பண்றீங்களோ லாங் டேர்முக்கு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால இது வரைக்கும் யூஸ் பண்ணல அப்படின்றவங்க நார்மலா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஐவேஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணி பாத்துருங்க. அதை வந்து ரெகுலரா வந்து மாத்துங்க. ஏன்னா வெஸ்டேஜ்ல வந்து இது வரைக்கும் ப்ராடக்ட் வாங்காதவங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் அன்மிட் கொடுக்கறது அக்ரியில யாராவது வந்து ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரிஜினல் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அன்மிட் கொடுக்கறது ஹெல்த் சப்ளிமெண்ட்ல சுகன்யா சிஸ்டர் பேசுங்க. ஹாய் டீம், வெரி குட் மார்னிங். ஐ எம் 12% சுகன்யா. என்னோட அப்ளைன் வந்து ஸ்டார் டைரக்டர் அருண் பிரதர் அண்ட் பாலகிருஷ்ணன் பிரதர். இப்போ நான் எதை பத்தி சொல்ல போனா ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி தான். பிளஸ் எங்க மாமாக்கு தான் வாங்கி கொடுத்துருந்தேன். சுகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமா இருக்கு. பிரதர் கோகஸ் கொடுக்க முடியுமா? சிஸ்டர் ஷேர் பண்ணுங்க. ப்ளூ ஸ்கிரீன் தெரியுதுங்களா?
தெரியல சார். ஷேர் கொடுத்து ஸ்கிரீன் கொடுங்க. தெரியல. சிஸ்டர் இதுக்கு முன்னாடி நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா சிஸ்டர்? இல்ல நோ ப்ரோ. அப்படிங்களா? ஓகே. விபிடி குரூப்ல இருக்கீங்களா? ஏபிசிடி 2.2 குரூப்ல இருக்கேன் ஓ ப்ரோ. அதுல இருக்கீங்க. சரி அப்ளைன் யாரோ இவரு அருண் யாராவது சொல்லுங்க. ஓகே அருண் அருண் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அருண் ஷேர் பண்ணுவாரு. நீங்க அப்படியே பேசுங்க சிஸ்டர். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ என்னோட இன்னும் மாமாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 15 வருஷமா அவங்களுக்கு சுகர் இருக்கு. சுகர் வந்து பாத்தீங்கன்னா கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துட்டு இருக்காங்க. 15 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் ஒன்லி தான் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பிளஸ் சுகரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நார்மலா இருக்கும். பிளஸ் மறுபடியும் அதிகமாகும். அவங்களோட ரிசல்ட்ங்கிறது கம்மியாகவே இல்லை. பிளஸ் ரீசெண்டா வந்து கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்கும் போது அவங்க சுகரோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 400க்கு சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க சப்ளிமெண்ட்ரி நான் ஹெச்டிஜில ஜாயின் பண்ணியிருந்தேன்னா நான் சப்ளிமெண்ட்ரி பத்தி எங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சப்ளிமெண்ட்ரில இருந்து பாத்தீங்கன்னா குளுக்கோ ஹெல்த் வாங்கி கொடுத்துருந்தோம். பிளஸ் பிளாக்ஸ் ஆயில் பிளஸ் நோனி. குளுக்கோ ஹெல்த் 3 நேரமும் 2 கொடுப்போம். பிளஸ் பிளாக்ஸ் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் ஒன்று நைட் ஒன்று ஆஃப்டர் ஃபுட்டு. நோனில வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் ஃபுட்டா மார்னிங் ஒன்று நைட் ஒன்று எடுத்து கொடுப்பேன். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 68 வயசு ஆச்சு. பட் அவங்களோட சுகர் வேல்யூ பாருங்க. அருண் பிரதர் ஷேர் பண்றீங்களா ஸ்கிரீன்? ஸ்கிரீன் தெரியுது சிஸ்டர். ஓகே தேங்க்யூ ப்ரோ. பாருங்க அவங்களோட அவங்களோட ஃபர்ஸ்ட் பாஸ்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 178 இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பிபிபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 382 பாயிண்ட் இருந்துச்சு. அதோட வித் நாங்க டேட் பாருங்க 19/6 அன்னைக்கு தான் எடுத்திருந்தோம். அவங்களுக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி மெடிசன் எடுத்துவேன். பிளஸ் இன்சுலின்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்சுலின்லாம் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்ப நான் சப்ளிமெண்ட்ரி வந்து நான் கொடுத்திருந்தேன். இதே மாதிரி ரெகுலரா எடுத்து கொடுத்துட்டு இருக்க அப்புறம் அதுக்கு ஆஃப்டர் பாருங்க. அவங்களுக்கு நார்மல் சுகர் பாஸ்டிங் பாருங்க வெறும் 65 தான் நார்மல் தான் இருக்கு. அதே பாஸ்டிங் பிபிபிஎஸ் பாருங்க 187 நார்மலா இருக்கு பாருங்க. அவங்க வித்தின் ஒரு 20 டேஸ் கிட்ட தான் எடுத்திருந்தாங்க. 15 டேஸ்ல இருந்து 20 டேஸ் கிட்ட தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ரெகுலரா எடுத்திருந்தாங்க. அவங்க ரிப்போர்ட் பாருங்க எவ்வளவு வந்து எனக்கே பார்க்க ஸ்டார்டிங்ல ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா 15 வருஷமா இருக்கு அவங்களுக்கு. 15 வருஷமா எந்த ஒரு சுகர் மூலமாவும் அவங்களுக்கு மெடிசன் மூலமா கியூர் ஆகவே இல்லை. நாங்க செக்அப் அடிக்கடி போவாங்க. அமௌண்ட்டுங்கிறது நிறைய செலவு பண்ணுவாங்க. மெடிசன் நம்ம கையில எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும்பாங்க. பட் நான் ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி வாங்கி கொடுத்தது மூலமா அவங்களோட சுகர் வேல்யூ ரொம்ப நார்மலா கண்ட்ரோலா இருக்கு. இன்ன வரையுமே சப்ளிமெண்ட்ரிங்க எடுத்துட்டு இருக்காங்க. கண்ட்ரோலா இருக்குது. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ங்கிறது இல்லை. ஏன்னா சுகர் வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சியா யூரின்ங்கிறது போயிட்டே இருக்கும். பிளஸ் நம்ம சப்ளிமெண்ட்ரி மூலமா அவங்களுக்கு வந்து எல்லாமே கியூர் ஆயிருக்கு. நார்மல் சுகர்னால உங்களுக்கு மத்த ஹெல்த் ப்ராப்ளம்ங்கிறது கொஞ்சம் நல்லா கியூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. பிளஸ் நார்மலான சுகர் இருக்கு. இதுதான் நான் ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். தேங்க்யூ அண்ட் விஷ் யூ வெல்த் ப்ரோ. இட்ஸ் ரியலி கிரேட் சிஸ்டர். சூப்பரா வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஏன்னா வித்தின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க சுகர் லெவல் எதுல இருந்து எவ்வளவு வந்திருக்கு. இப்போ பாருங்களேன் 187 தான் இப்போதைக்கு இருக்கு. அதனால இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்லயும் சரி இல்ல யாராவது சுகர் பேஷண்ட் இல்லைன்னா அந்த ஹை பிபி லோ பிபி தைராய்டு ஹைப்பர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மாட்டிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இதுக்காக அலோபதி எடுத்துட்டு இருப்பீங்க. உடனே ஸ்டாப் பண்ணிட்டு எடுக்கணும்னு கிடையாது. உங்களோட அப்ளைன் கிட்ட இந்த மாதிரி இப்ப சிஸ்டர் வந்து கவுன்சிலிங் பண்ணும் போது அவங்க கவுன்சிலிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட். ஓகேங்களா? இது தாராளமா வந்து எல்லாருமே வந்து இதை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தாராளமா ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது எஃப்எம்சிஜில பிரேம்கலா பேசுங்க. ஹாய் லீடர், குட் மார்னிங். திஸ் இஸ் பிரேம்கலா, பிரான்ச் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். என்னோட அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் டேட்டர் மஞ்சுளா சிஸ்டர், கோல்ட் டேட்டர் அக்பர் சார், ஸ்டார் டேட்டர் ஸ்ரீராம் சார். நான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் எந்த ப்ராடக்ட் பற்றி பேச போறேன்னா அல்ட்ரா ஸ்க்ரப்பை பற்றி பேச போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். கை எரிச்சல் எடுத்துக்கும். அது மட்டும் பாத்திரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அல்ட்ரா ஸ்க்ரப் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா கை எரிச்சல் எதுவுமே இருக்கிறது இல்லை. அது மட்டும் பாத்திரம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அந்த வெள்ளை வெள்ளையாக அதெல்லாம் படியறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். இந்த டைம் எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு புது அடுப்பு வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. பளிச்சுன்னு இருக்கு. 8 நாள் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பளிச்சுன்னு இருக்கு. நான் கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அடுப்பே தான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ்லாம் வெள்ளி கொலுசு வந்து யூஸ் பண்ணுவோம். கருத்து போச்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடைக்கு தான் கொடுப்பாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஸ்க்ரப்பும் அல்ட்ரா வாஷும் பார்த்தீங்கன்னா நைட்டே 2 சேர்த்து ஊற வச்சுட்டு
காலையில வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷ் போட்டு க்ளீன் பண்ணீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது. கடையில கொடுத்தா கூட அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்காது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் யாருமே வாங்கல அப்படின்னா தாராளமா வாங்கி யூஸ் பண்ணுங்க. என் உமன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால இது எல்லார் வீட்லயுமே வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி நம்ம வெசல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம், கண்டிப்பா எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால வெளியே வாங்கி யூஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டைம் வாங்குங்க. வெளியே விட உங்களுக்கு இது அதிக டைம் குறைக்க வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சுகன்யா சிஸ்டர் பேசுங்க. உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன். ஓகே, அகைன் அட்மிட் கொடுத்துருக்கேன் பாருங்க. பிரான்ஸ் டைரக்டர் சுகன்யா சிஸ்டர். Hi team, very good morning. My name is Suganya, branch director of Wastage. என்னோட டீம் பாத்தீங்கன்னா RCT டீம். என்னோட அப்ளைன் கோல்ட் டைரக்டர் திவ்யா சிஸ்டர், கோல்ட் டைரக்டர் பிரபாவதி சிஸ்டர், டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர். எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிம்பிள், அதாவது ரொம்ப பிம்பிள் வந்துகிட்டே இருக்குமே. ரொம்ப இந்த சைடு ரெண்டு பக்கமும் கன்னத்துல வந்து பயங்கரமான பிம்பிள் இருக்கும். நானும் அது யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வந்து செட் ஆகவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு அவ்வளவுதான் போல. ஒரு சிலவங்க எல்லாம் சொன்னாங்க ஒரு சில ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பிம்பிள் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் எதோ போட்டு யூஸ் பண்ணி ஒரு வெறுப்புல விட்டுட்டேன்ச்சா இவ்வளவுதான் இருக்கும் போல அப்படின்னு. ஒருத்தவங்க வந்து டிராண்ட்ரஃப் இருந்தா வரும், நெழில் இருந்தா வரும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரின்னு ஒரு கட்டத்துக்கு மேல நான் விட்டுட்டேன். ஃபீட்பேக் மீட்டிங் பார்த்துதான் நான் வந்து நம்மளோட நைட் கிரீமும் நம்மளோட கிளாரிஃபைங் ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் நைட்டும் பகலும் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அந்த கிரீம் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு ரெகுலரா வந்தேனே. 1 மந்த்தா வந்தேன். இப்ப என்னோட ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. ஒரு பிம்பிள் கூட இல்ல. ஃபேஸும் வந்து கலர் கொடுத்துருக்கு. என் மூஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே வந்து என்னமோ யூஸ் பண்றியே, என்ன யூஸ் பண்ற, இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, எப்படிக்கா எப்படி அந்த மாதிரி கேட்டுட்டு எனக்கும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து இந்த மந்த் பர்ச்சேஸ்ல 2 போட்டிருக்கேன்னு. அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்குலாம் நமக்கு இருக்குமா, நம்ம ஸ்கின் இப்படிதான் இருக்கும் போல, ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு பிம்பிள் போலியே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேனே. இப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ ரிசல்ட் சூப்பரா கொடுத்துருக்கு. இதுதான் பிரதர் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ, விஷ் யூ வெல்த். தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை யாருக்காவது பிம்பிள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல வந்து மேபி உங்களோட பாடி கண்டிஷன்ஸ், உங்களோட ஏஜ், அது மாதிரி இப்ப சிஸ்டர் இப்படி கேட்டு அதுக்கான அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். சில பேருக்கு ஹீட் பாடியா இருக்கும், இமிடியேட்டா வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாதிரி வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அது ஒரு கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்றேன். ப்ராடக்ட் வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் தொடர்ந்து அதை கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வரும். இன்னைக்கு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த 2 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3ஆவது நாள் இமிடியேட்டா தெரியாது. ஓகேங்களா? ஆனா இங்க நிறைய பேர் எதிர்பார்க்கறது என்னன்னா நான் எனக்கு இப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இல்லை. பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு 10-20 நாள் இருக்கும். ஆனா ப்ராடக்ட் ஒரே நாள்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் அப்படி ரிசல்ட் கொடுக்காது. அப்படி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஓவர் கெமிக்கல்ல இதாயிருக்கும் உங்களுக்கு. அதனால மேபி வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்கன்னா அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க. தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்டை நீங்க சீக்கிரமா பாப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது பரமேஸ்வரி. உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன் எல்சிடி டீம்ல இருந்து. குட் மார்னிங் லீடர்ஸ். என் பேர் பரமேஸ்வரி, 8% எல்சிடி டீம்ல இருந்து பேசுறேன். என்னோட அப்ளைன்ஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர், கோல்ட் டைரக்டர் சண்முகலட்சுமி மிஸ்டர், பிரான்ச் டைரக்டர் சௌமியலட்சுமி மிஸ்டர். நான் இப்போ வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட்ல வந்து மல்டிவிட்டமின் கம்மிஸ் பத்தி நான் சொல்ல போறேன். என் பையனுக்கு வந்து ரொம்பவும் இது பிடிச்சிருக்கு. இதுல விட்டமின்ஸு, புரோட்டீன்ஸு எல்லாம் இருக்கிறதுனால, அயன் இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து 60 கம்மிஸ் இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஸ்டாரும் டெடிபேர் போட்ட கம்மிஸ் சாக்லேட் மாதிரியே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் விரும்பி சாப்பிட்றான். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ பிரதர். கண்டிப்பா சிஸ்டர், கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கீங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இது. இங்க யாராவது நிறைய பேர் பேரண்ட்ஸ் இருந்தீங்கனாலும் சரி, இல்ல வந்து உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டர்ஸோ அவங்க மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேபி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல இருந்தாலும் குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் நீங்க வாங்குறோம். என்னன்னா வெளியே போனீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது எவ்வளவு கெடுதல் இருக்குன்னு தெரிஞ்சும் நம்ம நிறைய பேர் கொடுப்போம். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 700 rupees பக்கத்துல தான் வருது. ஆனா அதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதனால இது வரைக்கும் யாராவது இதை யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க.
ஒரு டைம் கொடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இதோட டெஸ்டிமோனியல் கூட உங்களுக்கு இப்ப சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இத மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இருக்கு. தாராளமா அதெல்லாம் பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. எந்த ஏஜ்னாலும் கொடுக்கலாம். ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்னால 5 இயர்ஸ்க்கு மேல ரெக்கமெண்டட் சொல்றாங்க. தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது கௌரி சங்கர் பேசுங்க. ஹலோ குட் மார்னிங் சார். என்னோட பேர் வந்து கௌரி சங்கரி. என்னோட அப்ளைன்ஸ் வந்து சுபாஷ்ன்றது பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் டைமண்ட் டைரக்டர் ஜெனிஃபர் சோஃபியா சிஸ்டர். இப்போ நான் என்ன ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ கொடுக்க போகிறேன்னா அல்ட்ராமேட்டிக் லிக்விட். அல்ட்ராமேட்டிக் லிக்விட் வந்து நம்ம மற்ற பிராண்ட்ஸ் வெளியில் யூஸ் பண்ணுறது பார்க்கும்போது சர்ஃபெக்ஸ் லிக்விடாக இருக்கும், வேறு ஏதாவது பிராண்டாக இருக்கும். அல்ட்ராமேட்டிக் லிக்விட் பவுடரும் ஓகே, பவுடரும் நல்லா தான் இருக்கு. அல்ட்ராமேட்டிக் லிக்விட் வந்து அது வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மூடி அந்த எம்எல் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. அந்த 10 ml தான் வரும். அது அந்த ஒரு மூடி ஊற்றி ஃபுல்லாக டிப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம இது பண்ணி விடும்போது ரொம்பவே துணிலாம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, ரொம்ப பார்க்கவே நல்லா அழகா இருக்கு. அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் பற்றி பேசணும் சார். அது வந்து துளசி டிராப்ஸ். துளசி டிராப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு கோல்டு சமயத்தில். இப்போ கோல்டு பிடிக்க போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தால் கூட அது வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆயிடுது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் தேங்க்யூ விஷுவல் சார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரா வந்து உங்களோட ஃபீட்பேக் பதிவு பண்ணியிருந்தீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் யாராவது யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது பிரான்ச் டைரக்டர் குருவம்மாள் சிஸ்டர் பேசுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். குருவம்மாள், பிரான்ச் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். என்னோட அப்ளைன் வந்து கோல்டு டைரக்டர் அக்பர் ப்ரோ, ஸ்டார் டைரக்டர் ஸ்ரீராம் பிரதர். என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா ஹெல்த் சப்ளிமெண்ட்ல ஆலிவேரா கேப்சூல். இப்போ வந்து நான் போன வாரம் ஃபுல்லாவே வந்து எனக்கு வந்து வெயில்ல இங்கிட்டு போயிட்டு வந்ததுனால ரொம்ப ஹீட் ஆகி வயிறு வலி, அடிவயிறுலாம் ரொம்ப வலி எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆலிவேரா கேப்சூல் வந்து காலையில ஒன்று ஆஃப்டர் ஃபுட்டு, நைட்டு ஒன்று ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கிட்டேன். தொடர்ந்து 1 வீக் 2-3 நாள்லேயே வந்து அந்த வயிறு வலி ரொம்ப ஹீட் வந்து குறைஞ்சு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆலிவேரா கேப்சூல். கண்டிப்பா வந்து இந்த மதுரையில பார்த்தேன். நான் வந்து மதுரை தான். மதுரையில ரொம்ப வெயில் அடிச்சு, ரொம்ப வெயில் ஹீட்டு ஓவர் தாங்க முடியல. வயிறுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நான் ஆலிவேரா கேப்சூல் எனக்கு இருந்ததுனால வந்து நான் ரொம்பவே வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இப்போ சூடு பிடிச்சு ரொம்ப வயிறு வலியா என்னால் சொல்லக்கூட முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு, பேசக்கூட முடியல. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்டிப்பா எனக்கு கியூர் ஆயிடுச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். விஷுவல். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட் இது. யார் வீட்டிலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் ஹீட் பாடி இருக்கும். அவங்க வந்து மேபி நீங்க நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்றது கிடையாது. அதுக்கு ஒரே ப்ராடக்டா வந்து இதை யூஸ் பண்ணுங்க. ஈவன் நானுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி சில பேர் வந்து வெளியே நம்ம சாப்பிடும்போது சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா. ஒரு ஏன்னா அன்வான்டா இருக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு மெத்தட்ல சாப்பிட்ருவோம் நம்ம. அப்ப அது டைஜஷன் ஆகுறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த ஆலோவேரா. அதனால இந்த ஆலோவேரா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. எப்போ ஹீட் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. மேபி ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப கோல்டு வந்து இதாயிடுச்சு. இப்போ கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சென்னையிலாம் சேஞ்சில தான் இருக்கு, கரெக்டுங்களா. அப்ப அந்த மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த டைம் ரொம்ப நம்மளுக்கு கோல்ட் ஆயிடும். அதனால எப்போ கொஞ்சம் ஹாட்டா இருக்கோ, பாடி ஹீட்ல இருக்கோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது சிவகுமார். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா சார்? ஆடிபிள், பேசுங்க. ஓகே. ஆல் லீடர்ஸ் வெரி குட் மார்னிங். ஐஎம் சிவகுமார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டேஜ். என்னோட அப்ளைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் சரம்லா மேம். நான் இப்போ என்ன ப்ராடக்ட் பற்றி நான் பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபார்முலா உள்ள கோல்டு ஃபீலா மாஸ்க். இது என்னென்ன ப்ராப்ளத்தை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஃபேஸ்ல ஓப்பன் ஃபேஸஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்ஈவனா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா குட்டி குட்டி ஹேர் இருந்துச்சு. ஏன்னா அந்த குட்டி குட்டி ஹேரை வந்து இது வந்து ரிமூவ் பண்ணும். எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல யூஸ் பண்ணீங்கன்னா பெட்ரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கணும். ப்ரெஷ்ல எடுத்துக்கிட்டு அது ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னாக்கா அதை வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அதை என்ன பண்ணணும், கீழேருந்து அப்படியே ஃபீல் பண்ணி அதை வந்து முறிச்சிங்கன்னா கூட அந்த ஃபேஸ்ல உள்ள குட்டி குட்டி ஹேரு அது வந்து ரிமூவ் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஓப்பன் போர்சஸ் அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த அன்ஈவன் ஃபேஸ் அதையும் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் கொடுக்குது. இது பாத்தீங்கன்னா நான் மற்றவங்க எல்லாருக்குமே வந்து அந்த SF9 கேட்டகரி ப்ராடக்ட் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். மோஸ்ட்லி அவங்க சொன்ன ரிசல்ட் தான் இது.
அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்ல நிறைய குட்டி குட்டி ஹேர் இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வெளியில போறதுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, நான் எப்ப பார்த்தாலுமே வந்து வெளியில போய் சுத்துறவங்க, அப்ப வீட்லயே இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட் நான் அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன், நீங்க வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி மல்டி ப்ராப்ளத்தை வந்து கியூர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் ப்ரோசஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபேஸ் வந்து இந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும், அந்த பக்கம் ஒரு கலர் இருக்கும், அதான் அன்ஈவன். அதையும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருந்துச்சு. ரொம்பவே எக்ஸலண்டா இருந்துச்சு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்கப் ப்ராடக்ட் நான் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா நைட் டைம் யூஸ் பண்ணிட்டு காலையில பாத்தீங்கன்னாக்க நீங்க ஃபேஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பவுடர் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வச்சீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். நீங்க வந்து வெளியில போய் மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி அது கெமிக்கலா நல்லதான் கூட நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்பர் 1 ப்ராடக்ட் தான். இது வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்ட், உடனே ரிசல்ட் கொடுக்கும், பர்மனன்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஆனா வெளியில யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் ரிசல்ட் இருக்கும். அது பாத்தீங்கன்னா போக போக வந்து சைடு எஃபெக்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இது எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது. அதனால நம்ம ப்ராடக்ட் எல்லாருமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே எக்ஸலண்டான ரிசல்ட். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். SF9 ப்ராடக்ட் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. யாருக்காவது வந்து ட்ரீட்மெண்ட் பேஸ்டு, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஓப்பன் ப்ரோசஸ்ல ரொம்ப வருஷமா இருக்கும். ஏன்னா பிம்பிள் வந்து அந்த இடத்துல குழியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு அஷ்யூர் ப்ராடக்ட்டை விட, ஓகேங்களா, அஷ்யூர் ப்ராடக்ட் வந்து ஷர்மிளா சிஸ்டர் கூட சொல்லியிருப்பாங்க, அது ஃபர்ஸ்ட் லேயர் கூட அந்த இதில் தான் இருக்கும். மேபி நீங்க SF9 யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது 3rd லேயர் வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ரிசல்ட் வந்து கொடுக்குன்றதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் யாராவது ரிசல்ட் ஓரியன்டா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த SF9ல இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. அதுல உங்களுக்கு எதை பெட்டரா ஃபீல் ஆகுதோ அதை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நான் ஏன் கன்சல்ட் பண்ண சொல்றேன்னா, நீங்க இங்க ஃபீட்பேக் சொல்றவங்க ஒருத்தரும் ஒரு ப்ராப்ளம்ல இருந்து ரெக்கவர் ஆயிருப்பாங்க. அவங்க மேபி கவுன்சிலிங் பண்ணிட்டு தான் வாங்கியிருப்பாங்க அந்த ப்ராடக்ட். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது FMCGல செந்தமிழ். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசுங்க. 5% செந்தமிழ் உங்களுக்கு அகைன் அட்மிட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சண்முகப்பிரியா சிஸ்டர் பேசுங்க. 16%. குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 16% சண்முகப்பிரியா GAVT. என்னோட அப்ளைன் வந்து ஜெயப்பிரியா சிஸ்டர், யூனிவர்சல் க்ரௌன் டைரக்டர். இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா டெய்லி கேர் ஷாம்பு. எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சுருட்ட முடியா இருக்கும். முடி வந்து கொஞ்சம் அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆயிரும்னா, அவங்களுக்கு பின்னி போட்டாங்க அப்படின்னா வந்து அப்படியே மடங்கிரும், மேல் நோக்கி வந்து மடங்கிரும். பார்க்கறக்கே ரொம்ப ஒரு மாதிரியா நல்லா இல்லை அப்படின்ட்டு அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு டெய்லி கேர் ஷாம்பு வாங்கி கொடுத்துருந்தேன். அது இப்போ யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அம்மாவுக்கு கொஞ்சம் முடி அடர்த்தியாகவும் இருக்குது, பின்னி போட்டால் அப்படியே நிற்குது. முடியும் வந்து முதல்ல ஷைனிங்காகவே இருக்காது. அது எப்படி சொல்றதுன்னா ஒரு மாதிரி வறண்ட மாதிரி ஒரு மாதிரியா இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முடியும் ஷைனிங்காக இருக்கு. ஓரளவுக்கு லைட்டாக அடர்த்தி வந்துட்டு பின்னி போட்டது வந்து அப்படியே நிற்குது. இப்போ அம்மா முடியை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க எல்லாருமே வந்து இந்த ஹேருக்காக நிறைய வந்து எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஷாம்பு இருக்கு, ஒரு 5 டைப் ஆஃப் ஷாம்பு இருக்கு. அதுல உங்களுக்கு எது செட் ஆகுன்றது கேட்டு கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கூட வந்து ஹேர் ஆயிலா இருக்கட்டும், ஹேர் கண்டிஷனரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஷாம்ப்ஸ் வந்து பாத்தீங்க, அதாவது ஹேர் ரிலேட்டடா ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தோணுதோ அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது HSல உதர்வேல் பேசுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ லேட்டஸ்ட் வெரி குட் மார்னிங். உத்ரவேல், சில்வர் டைரக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். என்னுடைய கிரேட் அப்ளைன் நேம் பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் டைரக்டர் மேம், டைமண்ட் டைரக்டர் ஆண்டனி சார், டைமண்ட் டைரக்டர் சரத்குமார் சார். நான் இன்னைக்கு எந்த ப்ராடக்ட்டை பற்றி ஷேர் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா HSல பார்த்தீங்கன்னா நோனின்ற ப்ராடக்ட் வந்து தான் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நோனின்ற ப்ராடக்ட் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட்ன்றதை எனக்கு எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டர்டே கூட எனக்கு வந்து ரொம்ப பெயினா டயர்டா ஒரு ஃபீல்னஸ்ன்றது இருந்துச்சு. நான் நோனின்றது பார்த்தீங்கன்னா ஒன்றுன்றத நைட்டு கொஞ்சம் எடுத்துட்டு தூங்கியிருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எந்த டயர்டுமே தெரியல, ஃபுல்லா ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா காலையில இருந்து நைட் வரைக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெயினா ஃபீல் பண்ணேன். ரொம்ப பெயினா இருந்துச்சு. ஓகேங்களா? ஃபீல் பண்ணல, ரொம்ப பெயினா இருந்துச்சு. நம்ம நோனி கேப்சூல்னர் தான் நான் எடுத்திருந்தேன். கொஞ்சம் அந்த பெயின் ஃபுல்லாவே
மார்னிங் எழுந்திருக்கும் போது எப்படிதான் எழுந்து அப்படியே ஃப்ரீயா ரிலாக்ஸா எழுந்திருக்கும் போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைச்சிச்சு. நம்ம ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு ஒரு திருப்தினதுமே கிடைச்சிச்சு. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸலண்டான ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா டெய்லியுமே பாத்தீங்கன்னா ஆம்லா அலோவேரான்ற கேப்சூல் வந்து டெய்லியுமே எடுத்துட்டு இருக்கேன். அதுவுமே பாத்தீங்கன்னா உடம்ப வந்து வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க. இதெல்லாம் சாப்பிடலாமா, எந்த பிரச்சனையுமே இல்ல, சாப்பிடலாம், அந்த மாதிரி எதுவுமே தயக்கம் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் தான் எல்லாமே, நேச்சுரல் ஐட்டம் தான். எல்லாருமே தயக்கப்படாம சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்டான ரிசல்ட் எடுத்து கொடுக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ திருவேல். ரொம்ப சூப்பரா இம்யூனிட்டி பூஸ்டருக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலாவே எல்லாருமே எடுத்துக்கலாம். அதனால எனக்கு ப்ராப்ளம் இருந்தாதான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு கிடையாது. இந்த ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து ஜென்ரல் ஹெல்த்துக்காக நீங்க எடுக்கும்போது இன்னும் உங்களோட பாடியோட கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் எஃப்எம்சிஜி கேட்டகரிஸ்ல இருந்து செந்தமிழ் உங்களுக்கு அகைன் அட்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. ஸ்கிரீன்ல அன்மிட் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும், அதுல அன்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சார் கேக்குங்களா சார்? வாய்ஸ் ஆடிபிள் சிஸ்டர், பேசுங்க அப்படி. சார் நான் 5% செந்தமிழ் சார், என்எஸ்எஸ் டீம்ல இருந்து பேசுறேன். அல்ட்ரா ஸ்க்ரப் பத்தி பேசுறேன் சார். அது ஃபர்ஸ்ட் நான் சோப்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்குது, கையில ஒட்டுறது இல்ல. அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன், கொஞ்சம் நர்வஸா இருக்குது. பரவாயில்ல. அப்புறம் எப்படி இருந்தது ப்ராடக்ட் அப்படின்றத சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ப்ராடக்ட்? பிடிச்சிருந்ததுங்களா? எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தது சார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீடு துடைக்கிற இது போட்டு அத அது நேம் தெரியல சார் எனக்கு. ஃப்ளோர் கிளீனர். ஃப்ளோர் கிளீனர் அதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடச்சிட்டு 1 வீக் கூட அப்படியே அந்த நீட்னஸ் வந்து அப்படியே அந்த டைல்ஸ் வந்து பழைய அந்த பெனாயில் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பிச்சு பிச்சு தன்மை அப்படியே இருக்கும். ஆனா இதுல அப்படி இல்லை. அது கால் வச்சாவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஸ்மூத்தா, நல்லா அந்த வழுக்கிற தன்மை கூட இருக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா அந்த மத்த இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கால் வலிக்கிடும். இது வந்து கிரிப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, நைஸா இருக்கிற டைல்ஸ்ல கூட. அதுக்கப்புறம் அந்த சோப் பவுடர் சார், அது பாத்தீங்கன்னா நாங்க ஒயிட் ஷர்ட் யூஸ் பண்றோம் சார். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கையில கசக்கிட்டாவே அந்த இது போயிடுது, கரெல்லாம் போயிடுது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் துவைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாத்தீங்கன்னா 1 டே ஃபுல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைப்பேன் நானு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கையில கசக்கினாவே அந்த கரையெல்லாம் போயிடுது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட கையில துவைக்கிறதுக்கு ஒயிட் ஷர்ட். ஆனா இது வாங்கி யூஸ் பண்ணப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். இதுதான் சார் சொல்லணும். ஓகே, சூப்பர் சிஸ்டம். ரொம்ப எக்ஸலண்டா வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க வந்து இன்னும் பெரிய லீடரா வரதுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்பதான் ஜாயின் பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு டைரக்டா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க வந்து சொல்லும் போது கண்டிப்பா நீங்களும் ஒரு நல்ல லீடர் ஆக முடியும் ஒருத்தருமே. அதனால அடுத்த டைம்ல இந்த ப்ராடக்ட் மீட்டிங்ல மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சிஸ்டர் இந்த டைம் மிஸ் பண்ணல. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சான்ஸ் இருந்தது, உடனே அவங்க அட்மிட் பண்ணாங்க, அடுத்தது நம்ம போயிட்டோம். ஏன்னா அந்த லேட்டா பண்ணதுனால. இப்போ அகைன் அந்த சான்ஸ் கிடைச்சதோட அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாங்களோ அது ஒப்பீனியன் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அடுத்தடுத்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா பேசுவாங்க. ஓகேங்களா? அதனால மேபி 5% இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்தடுத்த லீடர்ஸா வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் அன்மிட் கொடுக்கறது முப்படாத்தையும் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், நீங்க பேசுங்க. ஹலோ, பேசுங்க. வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியரா கேக்குது, பேசுங்க சிஸ்டர். என்னோட பேர் உப்ராதி. என்னுடைய டைரக்டர் சில்வர் டைரக்டர் கற்பகவல்லி, பிரான்ச் டைரக்டர் ராஜேஸ்வரி. நான் வந்து வெஸ்காரை பத்தி பேசணும்னு. ஒரு மாசம் எனக்கு வந்து கால் வலி ஒரு 2 வருஷமா இருந்துச்சு, முட்டி வலி. 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதை பத்தி தான் பேசணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப எக்ஸலண்டா பேசியிருந்தீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தசவலிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா ஒண்ணு வச்சுக்கோங்க. ஏன்னா இது எப்போ நம்மளுக்கு தேவைப்படுதுன்றது சொல்ல முடியாதுன்றதுனால அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா திடீர்னு சில பேருக்கு இந்த கையெல்லாம் வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், உழையன்னு சொல்லுவாங்க. அதுக்காகலாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நானே இது நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். கை வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உழைய ஆரம்பிச்சிடும், அதாவது ரொம்ப வலிக்கும். ஓகேங்களா? அந்த டைம்ல நீங்க மேலே போட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரத்துல அடுத்த ஒரு மினிட்ஸ்லயே வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும்.
ரொம்ப சூப்பரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட் தாராளமா எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது, கால் வலிக்குதுன்னு சொல்றாங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்குமே நல்லா இருக்கும். நான் நெக்ஸ்ட் அன்மிட் கொடுக்கறது எஃப்எம்சிஜில சிந்துஜா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. ஹலோ, ஹாய், ஐ எம் சிந்துஜா, 8% RWT டீம்ல இருந்து பேசுறேன். என்னோட அப்ளைன் போனா சிஸ்டர், கோல்ட் டைரக்டர் சத்யா சிஸ்டர். நான் இன்னைக்கு என்ன கொடுக்க போறேன்னா எஃப்எம்சிஜில இருந்து ஹேர் ஆயில், அஸ்யூர் ஹேர் ஆயில் பத்தி தான் கொடுக்க போறேன். எல்லாருமே எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க தலைக்கு, நானுமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து எண்ணெய் வைக்கிறது பிடிக்காது, அது ரொம்ப ஆயில் மூஞ்சில எண்ணெய் வரைஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு எண்ணெய் வைக்க மாட்டேன். இந்த அஸ்யூர் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வச்ச ஃபீலே இல்லை, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பராக ப்ராடக்டோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் நெக்ஸ்ட் அன்மிட் பண்றது வந்து பிரேமல தான் உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்க, பேசுங்க. பிரேமல தான் உங்களுக்கு அன்மிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், பேசுங்க இப்போ. சார் ஹாடியோ பேசுங்க சிஸ்டர், கேக்குது, பேசுங்க. 5% பிரேம்லதன் RW டீம்ல இருந்து பேசுறேன் சார். என்னோட அப்ளைன் வந்து நித்யா சிஸ்டர், மோகன் பிரதர், கோல்ட் டைரக்டர் சத்யபாமா சிஸ்டர். நான் இன்னைக்கு வந்து அஷ்யூர் டென்ட் டூத் பேஸ்ட் பத்தி சொல்ல போறேன் பிரதர். அது வந்து தேனோ பேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க பிரதர். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு முன்னாடி பல்கூச்சம்லாம் இருந்தது, அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் ஸ்மெல் வரும். இது வந்து அந்த பேஸ்ட் கொஞ்சம் அப்ளை பண்ணோடனே வந்து நமக்கு வந்து பல்கூச்சம்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அதே மாதிரி டெய்லி கேர் ஷாம்பு பற்றி சொல்ல போகிறேன். அது வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு முடி ரொம்ப அதிகமாக கொட்டிட்டு இருந்தது. ஷாம்பு யூஸ் பண்ணோடனே ஒரு 4-5 டேஸ்லேயே வந்து எனக்கு முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. அப்புறமா முடி வந்து நல்லா சைனிங்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் பற்றி சொல்கிறேன். ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் வந்து பசங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுப்போம், அது குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு டைம் வந்து நான் இதில் வாங்கி கொடுத்தோன்னே, இந்த ஃப்ரெஷ் அப் ட்ரிங்க் ஒரு டைம் பசங்களுக்கு கொடுத்தோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குமா, இதே இனிமேல் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பசங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஜேட்டா காஃபி பொடி பற்றி சொல்கிறேன். ஜேட்டா காஃபி பொடி வந்து நாமளாக 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் குடிக்க மாட்டோமா தெரியல, ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. காஃபி தூள் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜேட்டா காஃபி தூள். தேங்க்யூ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப சூப்பராக நிறைய ப்ராடக்ட் பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. இந்த ஜீட்டா காஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் வெளியே ஒரு ஹோட்டல்லையோ இல்லை வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் குடிக்கிற மாதிரி தான் ப்ரீமியமாக இருக்கும் இது, ஓகேங்களா. அதனால இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வெஸ்டேஜில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நான் காஃபியே யூஸ் பண்ணதில்லை, காஃபியே குடிக்க மாட்டேன்றவங்க கூட வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி கொடுக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த அரோமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் காஃபிலாம் வெளியே யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிட்டா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதனால இது ஒரு டைம் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நான் நெக்ஸ்ட் அட்மிட் கொடுக்கறது ஆனந்தி, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. ஹை டீம், குட் மார்னிங். என்னுடைய நேம் ஆனந்தி, நான் FTD டீம்ல இருந்து பேசுறேன். நான் 8% லெவல்ல இருக்கேன். என்னுடைய அப்ளைன் வந்து சில்வர் டைரக்டர் நளினி தேவி சிஸ்டர், டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர். நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சது கேனோ டூத் பேஸ்ட் தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து பல் வலி இருந்தது, பல் சதவலி, பல் கூச்சம் வந்து அதிகமா இருந்தது. அதுக்கு வந்து நான் வந்து கேனோ டூத் பேஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன், எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதான் சார் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, டூத் பேஸ்ட்ல கேனோ பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். இது வரைக்கும் நீங்க வந்து நான் டாக்டர்ஸ் கிட்ட வந்து போகவே கூடாது, மேக்ஸிமம் பல்லு வந்து எப்பவுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது சிஸ்டர் சொன்ன மாதிரி என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸும். ஏன்னா இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதுல இருந்து மேக்ஸிமம் நான் போவே இல்லை. ஏன்னா எனக்குமே பல்ல ப்ராப்ளம் இருந்தது, அப்பப்போ இயர் வீங்கிட்டே இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எக்ஸ் பிராண்ட் வந்து வேற, ஓகேங்களா, கோல்கேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஈர் வீங்கிட்டே இருக்கும், அதே மாதிரி பல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் இருந்தது. அதுக்கப்புறம் அது நான் எப்போ 2021 நான் சரி பண்ணணும், அதுக்கப்புறத்துல இருந்து கேனோ பேஸ்ட் வந்து லாஸ்ட் நான் ஒரு 3 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் டாக்டர்ஸ் கிட்ட போனதே கிடையாது. அதனால இது வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையான்னு கேட்டா இது என்னோட ஒப்பீனியன், நான் யூஸ் பண்ணி என்னோட ஃபீட்பேக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதுல. அதனால ஒருத்தருமே 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு கேட்டகரிஸ் வந்து கேனோ பேஸ்ட் இப்ப நான் சொன்னது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட்னிங் டூத் பேஸ்ட். அது வந்து யாருக்காவது கரை இருக்கு அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணலாம்.
எனக்கு பல்ல வந்து கரை இருக்கு போகவே மாட்டேது அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். இல்ல ஜென்ரலா எந்த பிரச்சனையுமே வராது, ஜென்ரல் பேஸ்ட் அப்படின்னா நீங்க நார்மல் டென்டாஷ்யூருக்கு நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க அதுவே ஓகேவா இருக்கும் உங்களுக்கு. அதனால இந்த 3 கேட்டகரிஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல எது ஓகேவோ அதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது சித்ரா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. Hello, வாய்ஸ் voice audio. கேக்குது. Good morning, my name is Chaitra. என்னோட அப்ளைன்ஸ் நேம் வந்து ப்ரான்ஸ் டைரக்டர் நவீன் பிரதர், கோல்ட் டைரக்டர் திவ்யா சிஸ்டர். நான் 5%ல இருக்கேன். நான் இந்த மந்த் தான் ஜாயின் பண்ணேன். நான் என்ன ஃபீட்பேக் சொல்றேன்னா, அல்ட்ரா மேஜிக் டிட்டர்ஜென்ட் பத்தி சொல்றேன். அல்ட்ராமேட்டிக் டிட்டர்ஜென்ட் வந்து வெளியே வாங்குறத விட இங்க ரொம்ப நல்லா இருக்கு வெஸ்டேஜ்ல. வெளியே வாங்குறப்ப ஸ்மெல்லும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. வீட்டில எல்லாம் என்ன ஸ்மெல்லும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்க யூஸ் பண்ண பின்னாடி ஸ்மெல்லும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு பவுடர். ப்ளஸ் வந்து ஃபுட் க்ரீம் வந்து நான் யூஸ் பண்ணி 15 days தான் ஆச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, கிராக் எல்லாம் கிளியர் ஆயிருக்கு. அவ்வளவுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தீங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் இது சூப்பரா ஷேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுல வந்து இந்த ஃபுட் க்ரீம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுவரை யாருக்காவது பாத வெடிப்பு இருக்கு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் அட்மிட் கொடுக்கறது வினிதா சிஸ்டர். என்ன சிஸ்டர், உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. நெக்ஸ்ட் ஷக்கீலா பானு, உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கேன், பேசுங்க. இப்போ அட்மிட் பண்ணுங்க. ஹாய் டீம், குட் ஆஃப்டர்நூன். என்னோட நேம் ஷக்கிலா பானு, 8% ஆர்சிடி டீம்ல இருந்து பேசுறேன். எனக்கு என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சண்முலட்சுமி சிஸ்டர், பிரான்ஸ் டைரக்டர் நளினி சிஸ்டர், கோல்ட் டைரக்டர் திவ்யா சிஸ்டர். நான் வந்து அஷ்யூர் சோப்பு க்ரீமி கிளென்சிங் பார் பசங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வேர்க்குரு அப்படின்றது அவங்க பசங்களுக்கு வந்து உடம்புல நிறைய இருந்துச்சு. நான் அதுக்காகவே என்னுடைய அப்ளைன்ஸ்ட கேட்டு பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கின்ல பொறியா வேர்க்குரு அதிகமா இருக்கு, அதுக்கு எந்த மாதிரி சோப்பு யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு கேட்டேன். அவங்க அந்த க்ரீமிங் கிளென்சிங் சோப் கிளென்சிங் பார் சொன்னாங்க. நான் 2 months இப்பதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நல்லா இருக்கு. ஸ்கின் வந்து நார்மலா பேபி ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கு. அதே மாதிரி நீம் சோப்பு நானுமே நான் என் அம்மா 2 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கும் இந்த ஸ்கின்ல வந்து அந்த வேர்வையினால அரிப்பு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த நீம் சோப் யூஸ் பண்ணதுல இருந்து அந்த அரிப்பும் இல்லை, நல்லா இருக்கு. நான் இந்த சோப்பை பத்தி ஃபீட்பேக் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். தேங்க்யூ. ஷுவர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டம். ரொம்ப சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், சோப்பில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ சோப் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் வந்து இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கான ட்ரைனிங்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீட்பேக்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். நிறைய பேர் இது வரைக்கும் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாதவங்க கூட இதுக்கப்புறம் உங்களோட கார்ட்ல போட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்றதுன்றத வீடியோஸ் உங்களோட அப்ளைன்ட்டு கேட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் ஃபியூ டேஸ் தான் இந்த மந்த் முடியறதுக்கு இருக்கு. எல்லாம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜெயபிரியாக்காக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஹோஸ்ட் மாத்திட்டேன், நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரைனிங் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அதே மாதிரி ஃபீட்பேக் ஷேர் பண்ணவங்கள்ட்ட இருந்து இது வரைக்குமே நான் ஃபீட்பேக் ஷேர் பண்ணது இல்லை, இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணது இல்லை. எதுலையுமே அதாவது லிசனரா மட்டுமே ஒரு சில பேர் நம்ம ரொம்ப நாளா இருந்துட்டு இருப்போம். ஸோ அப்படி இல்லாம நம்மளுமே ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதோடைய பெனிஃபிட் என்னவா இருக்கு, டிஃபரன்ஸ் என்னவா இருக்கு, பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குன்ற மாதிரி கண்டிப்பா அதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ண ஆரம்பிங்க. அது உங்களை இன்னும் பிசினஸ்குள்ள கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம நீங்க தென் அதை ஃபீட்பேக்காகவும் ஷேர் பண்ணுங்க. அந்த மாதிரி மீட்டிங்கோட ஸ்டார்டிங்ல ஸோ பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டர் ஷேர் பண்ணிருப்பாங்க. உண்மையாலுமே அது வந்துட்டு நம்ம எவ்வளவுதான் மணியை வெளியில போய் கொட்டி கொடுத்தாலும், இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்சனா இப்ப வந்துட்டு இந்த சிஸ்டர் எஃபோர்ட், ஓகே நான் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் பாக்குறேன், ஒரு பிசினஸ் ஜாயின் பண்ணிருக்கேன், அங்க சப்ளிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ ஹஸ்பண்டையோ இல்ல வீட்லயோ அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க அங்க பேசணும் இல்லையா, இந்த சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் ஓகே எதுவும் சொல்ல மாட்டாங்க, பட் மேக்சிமம் மெம்பர்ஸ்ட நம்ம கன்வே பண்ணணும், புரிய வைக்கணும். இப்ப டாக்டர்கிட்ட போறோம், அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க வந்துட்டு ஃபீஸ் 50,000 கட்டுங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் ஏதோ சொல்றாங்கன்னா அவங்க கண்ணை மூடிக்கிட்டு சரிப்பா டாக்டர் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க தவிர்த்து அதுக்கு யாருமே வந்து நோ சொல்றது கிடையாது. ஆனா நம்ம சப்ளிமெண்ட்னு வரும்பொழுது கண்டிப்பா நிறைய சைட்ல இருந்து வேணாம், எதுக்கு, யாரை நம்பி நம்ம இதை எடுக்கிறோம், இது எடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
நிறைய நெகட்டிவ் அப்படின்றதுதான் நமக்கு வரும், ரைட்டா இல்லையா? பட் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இது புரிஞ்சு கண்டிப்பா வந்துட்டு ஒரு விஷயத்த எடுத்து ட்ரை பண்ணி இன்னைக்கு ரிசல்ட்டா காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் நமக்கான ஒரு பெரிய டெஸ்டிமோனியல். ஏன்னா அவங்க எடுத்த அந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இன்னைக்கு பல பேர் இன்னும் இப்ப இந்த ட்ரைனிங் பாக்குற எத்தனை பேர் இப்ப நான் ட்ரைனிங் பார்க்கும் பொழுதே நிறைய சேட்டிங் சிஸ்டர் எனக்கு கிராப் பண்ணி கொடுங்க, எனக்கு இதை மட்டும் கிராப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா அது பாருங்க ஒரு பெரிய டூல்ஸா இருக்கு. ஓகேவா? ஸோ ரிசல்ட் அப்படின்றது அந்த ஐ மீன் பேபிக்காக அது அப்படின்னு மட்டும் கிடையாது. நிறைய விஷயங்கள் நிறைய சொல்யூஷன்ன்றது ஹெல்த் ரிலேட்டடாகவும் நிறைய ப்ராடக்ட் மூலமா இப்ப அக்ரியா இருக்கட்டும் எல்லாமே ரிசல்ட்ன்றது பெட்டரா வந்துட்டு இருக்கு. ஸோ பிசினஸ் அப்படின்றது வேற லெவல்ல கொண்டு போறவங்க கொண்டு போயிட்டே இருக்காங்க, சூப்பரா வளர்ந்துட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு சில பேர் ஜஸ்ட் லிசனரா தான் இந்த வரைக்கும் இருந்தேன்னா இனி அப்படி இருக்க வேண்டாம், பிசினஸ் எல்லாம் மாறுங்க, உள்ள வாங்க. மீன்ஸ் எப்படி இன்னும் பிசினஸா டெவலப் ஆகி பிசினஸ் மூலயமா லைஃபை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிங்க. இன்னைக்கான ட்ரைனிங் மூலயமா ப்ராடக்ட் அப்படின்றது எவ்வளவு வேல்யூபிளானது, ப்ராடக்ட் அப்படின்றது எவ்வளவு ரிசல்ட் ஓரியன்டானதுன்றதுமே ரொம்ப கிளியரா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபீட்பேக் மறக்காம குரூப்ல ஷேர் பண்ணுங்க. மீட்டிங் பார்க்காதவங்க இந்த யூடியூப் லிங்க் கொடுத்து பார்க்க சொல்லி ரிசல்ட் வாங்கிடுங்க. அட்டண்டன்ஸ் குரூப்ல ஷேர் பண்ணிடுங்க. மீட்டிங் ஹோஸ்ட் பண்ணி கொடுத்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்ம டைம் பண்ணிக்கலாம். மீட்டிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.